நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, ஆசிரியர் தேர்வு வாணிய தேர்வு, அடுத்து பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என எல்லா தேர்வுக்குமே பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய 11 கீழ்கணக்கு நூல்கள், அதில் இருந்து தான் நம்ம ஒவ்வொரு நூலாக பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 8 நூல்கள் நாம் பார்த்துருக்குறோம். 40 இந்த நூலை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இனியவை 40 இன்னின்னவை இனியவை அப்படின்னு 40 பாடல்களால் இயம்புவதால் இனியவை 40ன்னு பெயர் பெற்றிருக்கு. இதை பாடிய ஆசிரியர் யார்? இனியவை 40 ஆசிரியர் யாருன்னா பூதஞ்சேந்தனார். இவருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஒவ்வொரு வெண்பாவிலையும் பார்த்தோன்னா 3 அல்லது 4 இனிய கருத்துக்கள் இதில் சொல்லப்படுது. ஊனினை தின்று ஊனை பெருக்காமை, கடன்படா வாழ்வு, வருவாய்க்கேற்ற செலவு, இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு. இன்னா இனிய இந்த 2 40மே ஒருவரால் தான் எழுதப்பட்டது அப்படின்னும் சொல்கிற அளவுக்கு ரெண்டுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா இருக்குது. இந்த இன்னா 40னுடைய மறு பதிப்பு அப்படின்னு சொல்லி கூட என்ன சொல்லலாம். இனியவை 40 இன்னா 40ஓட மறுபதிப்பு அப்படின்னு சொல்லலாம். சொற்சுவை மிக்கது, புறக்கருத்தும் இதில் நிறைய இருக்குது. சொல்லும் நிறையவே பயின்று வந்திருக்கிறது. பெண்ணடிமை இந்த காலத்தில் தான் தலையெடுக்க தொடங்கிய காலம், அதாவது இந்த இன்னா 40 வந்த அந்த 5ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில். இதில் தடமன் பனைத்தோல் தளிரியல் ஆரை விடமென்றுரைத்தல் இனிது. இதில் பிரம்மன் வழிபாடும் இந்த காலத்தில் தோன்றியது. இந்த இனியவை 40 கடவுள் வாழ்த்து முதல்ல சிவன், அடுத்தது திருமால், அதுக்கடுத்து பிரம்மனை பற்றி வருது. திருக்கடுகம் நூலோடு ஒத்த பண்பு உடையதாக இந்த நூல் இருக்கிறது. அப்புறம் பார்த்தோன்னா சேந்தன் அப்படிங்கிறது முருகனுக்குரிய பெயர்களில் ஒன்றாக இருக்கிறது. பிரம்மன் வடக்கம் சாளுக்கியர் காலத்தில் தான் பிரபலமானது. இதில் பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிது அப்படிங்கிற வரி, காண்யாற்று அடைகரை ஊர் இனிது, களரும் அவை அஞ்சான் கல்வி இனிது, மானம் அழிந்த பின் வாழாமை இனிது, குளவி தளிர்நடை காண்டல் இனிது, அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிது, பிறன் கைப்பொருள் ஒவ்வான் வாழ்தல் இனிது, வருவாய் அறிந்து வளங்கள் இனிது, கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிது. இந்த மாதிரியான வரிகள்லாம் இதில் அதிகமாக என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா உயிர் சென்று தான்படினும் உண்ணார் கைத்து உண்ணா பெருமை போல் பீடுடையது, இந்த பாடல் வரியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பூதஞ்சேந்தனார் இவருடைய தந்தை மதுரை தமிழாசிரியர். பூதன் இவர் வாழ்ந்த இடம் பாண்டி நாடு. கடவுள் வாழ்த்து சிவன் திருமால் பிரம்மனை பற்றியது. இன்னா 40ற்கு பிந்திய நூல் தான் இது. இதில் 41 இன்னிசை வெண்பாக்களால் ஆன பாடல் தான் இந்த இனியவை 40 அப்படிங்கிற நூல். குளவிகள் உற்ற பிணி இன்னா அப்படின்னு இன்னா 40 வந்திருக்கு. அதையே இங்கே எப்படி வந்திருக்குன்னா குளவிகள் பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. அப்போ கல்லார் உரைக்கும் கரும பொருள் இனிதே, கற்றறிந்தார் கூறும் கரும பொருள் இனிதே, இந்த வரியும் இதில் இடம்பெற்ற முக்கியமான வரிகள். அடுத்து பார்த்தோன்னா பிற மனையால் பின்னோக்கும் பேதமை இன்னா அப்படின்னு அங்கே வருது. இதில் இன்னா 40. அதே இது பிறன்மனை பின்னோக்க பீடு இனிது, பிறன்மனை பின்னோக்கா பீடு இனிது அப்படின்னு சொல்லி இதில் வந்திருக்கு. பொருள் அமைப்பில் அதிகமாக ஒத்தது திரிகடிகத்தோட. வீரச்சோழிய உரையாசிரியர் கூட இதில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்தாண்டு இருக்கிறாரு. வடமொழி தென்னாட்டில் வலுப்பெற்ற கால நூல் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் செய்யுள் எந்நாளும் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4. சொல்லால் பொருளால் செய்யுள் எந்நாளும் பெயர் பெற்ற நூல்கள் என்னென்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இது 10 கொடுத்தும் பதியிரிந்து வாழ்வினிதே, மன்ற கெடும்படி உரையாத மானப்பினிதே, உரையாத மாண்பினிதே அப்படிங்கிற பாடல் வரி. கண் 3 உடையான் அப்படிங்கிற கடவுள் வாழ்த்து. சிவனை கண் 3 உடையான் அப்படின்னு சொல்லுது. திருமாலை துளசி மாலையை அணிந்தவன் அப்படின்னு சொல்லுது. பிரம்மனை 4 முகம் உடையான் அப்படின்னு சொல்லி இந்த இனியவை 40 குறிப்பிடப்படுகிறது. முதல் பாடல் என்னன்னா பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே அப்படிங்கிறது தான் முதல் பாடலாக இடம்பெறுகிறது. செல்வம் உடையவன் ஈதலும் ஒத்த இல்வாழ்க்கை துறவரம் கொள்ளல் இன்பம் தரும் அப்படின்னு குறிப்பிடுகிறது. அப்புறம் ஏருடையான் வேளாண்மை தான் இனிது, வேளாண்மையின் சிறப்பு பற்றி இதில் என்ன செய்யப்படுது குறிப்பிடப்படுகிறது. மறுக்காமல் ஆற்றும் இளைஞன் செயல் குற்றமின்றி கற்றல்
அப்புறம் சொந்த ஏர்கொண்ட உழவின் தொழில், செல்லும் ஊரில் நண்பனை பெறுதல், இதெல்லாம் வந்து இன்பம் அப்படிங்கிற கருத்து இதில் இடம்பெற்று இருக்கிறது. அரசன் பெறக்கூடிய யானைப்படை, அடுத்த ஒரு பாடலில் பார்த்தோன்னா அரசன் பெறக்கூடிய யானைப்படை இனிது, ஊனால் உடம்பை வளர்க்கா உடல் இனிது, ஆற்றின் கரை அமைந்த ஊர் அது இனிது, மானமுடையாரை பெறுதல் இனிது, இப்படிங்கிறது 4வது பாடலில் உள்ள 4 இனிமையான கருத்துக்கள். இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 4 கருத்துக்கள் இடம்பெற்றதாக நினைச்சிருது. கடன் இல்லாமல் வாழ்தல் இனிது அப்படிங்கிற வரியும் இதில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், கற்பில்லா பெண்ணை நீக்குதல் இனிது, இந்த பாடல் இனிமை 40 இடம்பெற்றிருக்கிறது. கடம் உண்டு வாழாமை காண்டல் இனிதே, நிறைமாண்பு இல் பெண்டீரை நீக்கல் இனிதே, இப்படிங்கிற வரிகள்லாம் அதில் நினைச்சிருக்கு இடம்பெற்றிருக்கிறது. நாலடியாரில் வந்து ஊன் கொடினும் உண்ணார் கைத்துண்ணல் உன்னற்க அப்படிங்கிற பாடல். அதே மாதிரி இங்கே குளவி பிணி அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. என்னதுலானா கிரக தோஷம், பச்சி தோஷம், பிறவி பிணி, இது 3ம் குளவி பிணி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. மானம் அழிந்த பின் வாழாமை முன் இனிதே இப்படிங்கிற வரியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, அறிவுடையார் வாழும் ஊர் இனிதே, மன்றின் முதுமக்கள் வாழும் பதி இனிதே, இப்படிங்கிற வரி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா சலவரை சாரா விடுதல் இனிதே, சலவர்னா வஞ்சகரை குறிப்பிடுகிறது. தாய் தந்தையரை வணங்கும் மகன் இனிதே. அடுத்து இந்த வவ்வான் பிறன் கைப்பொருள் வவ்வான் வாழ்தல் இனிதே அப்படிங்கிறதுல இந்த வவ்வான் அப்படிங்கிறது அபகரிப்பவன், ஆசை கொள்பவன் அப்படிங்கிறது. வருவாய்க்கேற்ப செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து சோலையும் குளமும் வெட்டல் மிக இனிது, சோலை அமைக்கிறதும் குளங்களை வெட்டுவதும் மிக இனிது அப்படிங்கிறது இதில் இடம்பெற்றிருக்கு. அந்தனருக்கு பசுவும் பொன்னும் ஈதல் இனிது, உயர்வு வேண்டின் வெகுழுதல் கூடாது, இப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இந்த பாடலில் இந்த இனியவை 40 அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கிறது. கடன் கொண்டு செய்வன செய்தல் இனிது, பெற்றாயினும் நீக்க வேண்டும், அதாவது தன்னை நம்பி வந்தவருடைய துன்பத்தை கடன் பெற்றாயினும் என்ன செய்யணும், நீக்கணும் அப்படிங்கிற பொருளில் கடன் கொண்டு செய்வன செய்தல் இனிது. மகளிரை நஞ்சென்று அறி, இளமையை மூப்பு என்று அறி, இந்த மாதிரியான வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. பிச்சை எடுப்பவன் கோபமின்றி இருத்தல் இனிது, மிகு பொருள் கருதி அறிவில்லாதான் செய்வது அறிவில்லாதனை செய்வது தவறு, அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இதில் என்ன செய்யுது இடம்பெற்றிருக்கு. அது மாதிரி கூற்றம் வரவு உண்மை சிந்தித்தினிது, எவன் வருவான் அப்படிங்கிறத முன்னாடியே அறிந்து அதை சிந்தித்து செயல்படுவது இனிது அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இது மாதிரி உள்ளூரில் வாழ்தல் இனிது, விதைப்பொருளை வந்து உண்ணாத பெருமை இனிது, கசடர கற்றல் இனிது, இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் 124 நற்கருத்துக்கள் உள்ளது. 36 பாடல்களில் இதில் முக்கியமான செய்தி பார்த்துக்கோங்க, 36 பாடல்களில் 3 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது மொத்தம் 108 கருத்தாகுது. 4 பாடல்களில் மட்டும் 4 கருத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இனியவை 40 இருக்கக்கூடிய 40 பாடல்களும் 40 நல்லதுகளை கூறுதானா? இல்லை, 4 பாடல்கள் தான் 4 இனிமையை கூறுகிறது. மீதி 36 பாடல்கள் ஒவ்வொன்றும் 3 இனிதை கூறுகிறது. மொத்தமாக 124. நான் அடுத்த ஒரு தலைப்பில் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு குறிப்பேடோடு உட்காருங்க. குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டு படிப்பது சால சிறந்ததாக இருக்கும். வெற்றி நமதே.